என் அன்பு கனியே முல்லை மலரே இதழின் சுவையே ஏண்டி இப்படி நம்ம எத்தனை நாளைக்கு தாண்டி தனிமையை சந்திக்கிறது? சட்டுன்னு முடிவெடுத்து பட்டுன்னு உன் புருஷனை போட்டுட்டு வாயண்டி. ஓஹோ, கதை அப்படி போகுதா? உங்க லவ்வுக்கு நான் வைக்கிறேன் ஒரு முற்றுப்புள்ளி. யாருங்க அது? அவளை விடாதீங்க. ஏண்டி எங்க கள்ளக்காதல பிரிக்கிறதுல அப்படி ஒரு சந்தோஷமா உனக்கு? இந்தா வாங்கிக்க. தள்ளி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? ஏண்டி பாக்கியா, இது என்னடி ஓங்களோரம் இல்லாம யாங்களோரம் இல்லாம ஒரு தினுசா இருக்கு? என்னடி நடக்குதுங்க? பாவம் பச்சை புள்ள விட்டுருங்க. என்னது? இருடி வரான். ஏண்டா இது ஓன் வேலை தானா? புடுறா உன் புள்ளிய. பாக்கியம் என்னடா பாக்கியம்? ஏண்டா டேய், நாங்க பல லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணுனா நீ 10 ரூபாய்க்கு பலாசொலைய வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தியா? இனி உன்னைய இந்த ஏரியா பக்கம் பார்த்த இடத்துலயே பஸ்மமாக்கிடுவான். ஒழுங்கா ஓடி போயிடு. பக்கா போனத கழுவ தண்ணி இல்லைனா என்னடா? இந்த மண்ணை வச்சே கழுவாண்டா இந்த காரக்குடி காட்ட முச்சு. இதே டெக்னிக்க இந்த மனுஷ பயிர்களும் பண்ணிருக்கான். ஐடியா இல்லாத பயல்வ. என்ன லைட்டா கடிக்குது? டேய் கட்டரும்பு கணேசா, உள்ள எதுவும் போயிட்டியாடா? தங்கம் இதுக்கேண்டி கோவப்படுற? இன்னைக்கு எங்க ஊர்ல பாத்திரம் கழுவுறேன், நாளைக்கு உன் வீட்டுல வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு பாத்திரம் கழுவு போறேன். இது என்ன பெரியுது? சரி என்ற ஆத்தா கீத்தா வந்துட போகுது, கொஞ்சம் அக்கட்டால் நவுந்து போறியா உன் வீட்டுக்கு? ஏன் மங்கலம், குடும்பத்துக்கு மாசம் 10,000 ரூபாய் இலவசம் வாக்குறுதி எல்லாம் பார்க்கும்போது குவார்டர் 500 ரூபாய் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பாவி மனுஷா, நீ இவ்வளவு நேரம் திங்க் பண்ணத பார்த்தா ஏதோ வேலைக்கு போறோம்னு நினைச்சேன். இதையாடா திங்க் பண்ணிருந்த? உள்ள குட்டி வச்சிருக்க நீயே இப்படி திங்க் பண்ணினா உன் தம்பி கருவாய என்ன திங்க் பண்ணிட்டு இருப்பான்? டைம் டிராவல் பண்ணி போனாக்கோ சரி பண்ண முடியாத அளவுக்கு இத்தனை பேட் டிசிஷன் எடுத்து வச்சிருக்கமே. அது சரி, தப்பான முடிவையே தப்பா எடுக்கிறவன் தான்டா இந்த வர்கீஸே. எப்பா சூரியனா, என்ற கிழங்கு முடிச்சவனே, மேல இருந்து என்னடா பண்ணி தொலைகிற? மண்டையிலிருந்து கீழே எல்லாம் எரிஞ்சு தொலைதுரா. உங்ககிட்ட கொஞ்சம் மண்டையாட்டினா விட்டமின் டி வரும்னு சொல்றாங்க. டிங்கிறது சத்து கிடையாது, டெத்தாட்டு இருக்குது. பேசாம நான் ஒண்ணு பண்றேன், இங்க இருந்து ஃப்ரிட்ஜு ஏசியில அமுச்சுடுறேன். அதுலயாவது கொஞ்ச நேரம் மண்டை காட்டு, அப்பயாவது கொஞ்சமாவது எங்களுக்கு சூடு குறையுதான்னு பாக்குற. இல்லைன்னா ஃபயர் இன்ஜின் ஒரு 10 வண்டி அனுப்பிச்சுடுறேன், அதுக்கிட்ட நேரா போய் உட்காந்துக்க. அப்பயாவது கொஞ்சம் குழுகுலுன்னு இருக்கிறேன்னு பாக்கலாம். பேசாம நீ அப்படியே கைத்த சேர்த்தி காட்டி கடல்ல தூக்கி வீசிடலாமான்னு இருக்கிற. இரு இங்க எலெக்ஷன் தான் பரவாயில்ப்பா போயிட்டு இருக்குது. யார் ஜெயிச்சாலும் ஃபர்ஸ்ட் மனு கொண்டு போய் கொடுத்துட்டு மேல இருந்து ஒருத்தர் வெயில் காட்டுன்னு காட்டுறான்ப்பா. தயவு செஞ்சு அவனை கடல்ல தூக்கி போடலாமான்னு போய் கேட்கலாம்னு இருக்கிற. அதுவும் வெயிலை கடலையே கரைக்கும் திட்டம் எப்படி நல்லா இருக்குதா? அப்புறம் கண்ணுகளா, உங்களுக்கு இந்த சூரியனை அரெஸ்ட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரியே எந்த இது கீழே அரெஸ்ட் பண்ணலான்னு அவன் சொல்லிட்டு போங்க. டேய் எப்படா நம்ம கோபால் போலீஸ் ஆன? I am Deputy Commissioner பண்ணி கோபால். நிறைய பேரை நீங்க கொலை பண்றீங்களா? அதான உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு வந்திருக்கு. இன்னைக்கு பொழுத எவனை வச்சு ஓட்டுறது? ஒரு பையனும் சிக்க மாட்டானே. வாடா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க. ஐயோ இவனா? டேய் நின்றா. ஆனா போனாட்டு ஏதோ வாங்கிட்டு சொன்னா மறந்துட்டேன், போய் கட்டுறேன். மச்சான் வாடா, பெருவாளி வரைக்கும் பெட்ரோம். டேய் சரக்கு வாங்கி தருவியா? அதெல்லாம் பாத்துக்கலாம் மச்சான். வா மச்சான். ஐயோ முதலாளி போயிடாத, இந்த வரசட்டி வாயனை நம்பி போயிடாத. இவன் நக்குக்கு ஊழ்காயே வாங்கி தர மாட்டான். இவன் எப்படி சரக்கு வாங்கி தருவான்? டேய் மச்சான், சரக்குக்கு நான் பொறுப்பு ஒழுங்கவா. வேணாம் முதலாளி, போவாத முதலாளி. அருணாவது உள்ளா முதலாளி சொன்னா கேளு. எனக்கு சாப்பாடு வந்து வச்சிருக்கிற அந்த காசையும் செலவு பண்ணிடாத. டேய் அவன் தான் வாங்கி தரன்றான். ஐயோ அவன் வாங்கி தர மாட்டான் முதலாளி. டேய் நான் தந்த வாயா போடா. இல்ல உண்மையாலுமே இந்த போனை நம்ம யூஸ் பண்றோமா இல்ல இந்த போனு நம்மள யூஸ் பண்ணுதா? ஒரு வேளை இந்த போன் ஏலியனா இருக்குமோ? ஏன்னா பிரச்சனை நமக்கு போன் மூலியமா தான் வருது. எவன் ஹாப்பியா ஸ்டேட்டஸ் வச்சாலும் காண்டாவுது. சரி யோசிச்சாலும் போதும், போன் சார்ஜ் இருக்கும். மல்லிகை பூ வச்சு அரைச்ச காலையில ஒரு டிப்ரெஷனா இருக்கு. உலகத்துல ஒருத்தன மாதிரியே 7 பேர் இருப்பேன்னு சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையே நாக்க புடுங்கிட்டு தொங்குறது மாதிரி இருக்கு. 6 பேரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியலையே. விவரம் தெரிஞ்சா வச்சு போய் பார்த்துட்டு வரலாம். ஐயா கடவுளே, இந்த ஊர்ல என்னால வாழ முடியல. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். ஊர்ல ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், இருக்கிற மொத்த பேருமே பைத்தியமா இருக்கானுங்க.
இந்தாங்க சாப்பாடு ரெடி. ஐயா அம்மா தூக்க முடியல. யார் மச்சாவன் நல்ல கத்திரிக்காய் கை கால் முளைச்ச மாதிரி. கேய் நம்ம பள்ளி கோபாலோட மயன் தாவன். கேய் கோபால் பேலாளி எங்கடா கொப்ப? இன்னைக்கு பிரியாணி மாஸ்டர் லீவு. அவரு சிக்கன் பிரியாணி போட்டு இருக்காரு. பாத்துரா தள்ளி நின்று போட சொல்லு. அண்ணாக்குள்ள விழுந்துட போறேன். அப்புறம் பள்ளி பிரியாணி போகுது. டேய் நீ யாரா கோமாளி? என்னடா வித்தியாசமா இருக்கீங்க? யாரா உங்களெல்லாம் இப்படி செஞ்சு அனுப்புறது? டேய் இவன் கரும்பு உனையா இல்ல காட்டு பண்ணியான்னு தெரியலையே. என்ன உழுவுனே தெரியல. டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா கூட இவனா கண்ணுக்கு தெரிய மாட்டான். என்ன வெயிலுடா சாமி. அடிக்கிற வெயில பார்த்தா வெளியில போனா மூளை வளைஞ்சு முழங்காலுக்கு வந்துடும் போல இருக்கு. இந்த மாதிரி அடிக்குது வெயிலு. சே இந்த கர்ரீஸ் பகல்ல பளிச்சுன்னு தெரியுமா? இருட்டுல கண்ணுக்கே தெரிய மாட்டான். தெரியாம ஒரு பேப்பரை வாயில போட்டு ஊற வச்சு காய வச்சுட்டேன். அதுக்கு போய் குடும்பமே சேர்த்து துரத்துறாங்க. கேட்டா இதை 3 லட்சம் ரூபாய் செக்கு புக்குங்கிறாங்க. எனக்கு என்னடா செக்கு அது புக்காது போல. நல்லா என்னடா அது ஒரு பபிள் வருது வாட்டர் குனிந்து. என்ன இப்படி நாருது? அட நீதானடா பேட்ட நாயே. என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திர. நீயும் நானும் ஒன்னா திருப்பங்குன்ற மலை உச்சியில இருந்து நீ முதல்ல குதிச்சு சாவையா, அதே மாதிரி நானும் குதிச்சு சாவனா. 2 பேரும் செத்து செத்து விளையாடுவோமா? விளையாடுவோம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.